Welcome to my channel. Hi students, in this video we are going to see the explanation for the prose Empowered Women Navigating the World. Prepared and presented by Hemalata. Read the statements given below and match the issues accordingly. The marriage of a young girl below 18. 18 வயதுக்குட்பட்ட ஒரு குழந்தைக்கு ஒரு சிறுமிக்கு வந்து கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னா அது சைல்ட் மேரேஜ். A transfer of durable goods, property that the bride's family gives to the bridegroom as the condition of the marriage. மணமகள் குடும்பம் மணமகனுக்கு மேரேஜ்க்காக திருமணத்திற்காக ஒரு நிபந்தனையின் அடிப்படையில் நீண்ட நாள் பயன்படக்கூடிய பொருட்களோ சொத்துக்களோ ஒப்படைச்சாங்க அப்படின்னா அது டவுரி சிஸ்டம், வரதட்சணை முறை. The intentional killing of a baby girl due to the preference for male babies in the family. குடும்பத்தில் ஆண் குழந்தைக்கு முன்னுரிமை கொடுத்துட்டு பெண் குழந்தையை வந்து கொல்றாங்க பார்த்தீங்களா, அதுக்கு பேர் ஃபீமேல் இன்ஃபான்டிசைட், பெண் சிசு கொலை. ரிப்பீட்டட் அண்ட் அன்வெல்கம் செக்ஷுவல் கமெண்ட்ஸ், லுக்ஸ் ஆர் ஃபிசிக்கல் கான்டாக்ட் அட் ஒர்க் பிளேஸ் மேட் பை மென் தட் குட் அஃபண்ட் விமன். மீண்டும் மீண்டும் ரொம்ப வரவேற்கத்தகாத விமர்சனங்களோ பார்வைகளோ வேலை செய்கிற இடத்துல பெண்களை பாதிக்கக்கூடிய வகையில் வந்து ஆண்களால் மேற்கொள்ளப்படும் ஒரு உடல் ரீதியான தொடர்புகள் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். எ விமன் டிசைடிங் டு ரீமேரி டிஸ்பைட் அப்போசிஷன் ஃப்ரம் ரிலேட்டிவ்ஸ், சொசைட்டி. உறவினர்களால் அல்லது சமூகத்தால் எதிர்க்கப்பட்ட போதிலும் மறுமணம் செஞ்சுக்குவேன்னு சொல்லிட்டு ஒரு பெண் வந்து விரும்பினா அப்படின்னா அதை நம்ம ரீமேரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். Women excelling in many fields, overcoming many hurdles. பல இடையூறுகளை கடந்து பல துறைகளில் பெண்கள் வந்து முன்னேறாங்க. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், விமன் எம்பவர்மெண்ட். Discuss with your friend the role of a woman in building a family. What are the roles played by her? ஒரு குடும்பத்தை நிர்மாணிக்கிறதுல பெண்களோட பங்கு பற்றி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஒரு பெண்ணோட பங்கு என்ன ஒரு குடும்பத்தில் அப்படின்னா நிறைய ரோல்ஸ் இருக்குது. எ விமன் ஹேஸ் டு பிளே மெனி ரோல்ஸ் இன் பில்டிங் எ ஃபேமிலி. ஒரு ஃபேமிலியை வந்து நம்ம கொண்டு போகிறதுக்கு நிறையா ரோல்ஸ் வந்து ஒரு விமன் வந்து ப்ளே பண்ணோம். நம்ம ஹஸ்பண்ட், நம்மளோட குழந்தைங்க, அவங்கள வந்து நம்ம டேக் கேர் பண்ணிக்கணும். எல்டர்ஸ், வயதானவங்க யாராவது இருந்தால் அவங்களையும் நம்ம வந்து கேர் பண்ணிக்கணும். குக்கிங் பண்ணணும், வாஷிங் பண்ணணும், ஹவுஸ் கீப்பிங் பண்ணணும். கெஸ்ட் யாராவது வந்தாங்கன்னா அவங்கள வெல்கம் பண்ணணும். What do you think of the status of women in the modern society? ஒரு நவீன சமுதாயத்தில் பெண்களோட நிலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? In the modern society, the status of women has much advanced because of the higher studies. They shine in all walks of life. There are women as teachers, doctors, engineers and technicians too. Recently, in defense services, women have started to shine well. In the field of sports and games, they win many medals and awards, but the rural women have to improve a lot. நம்ம நவீன சமுதாயத்தில் பெண்களோட நிலை ரொம்பவே அதிகமான முன்னேற்றம் அடைந்திருக்குன்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா அவங்க நிறைய படிக்கிறாங்க, வாழ்க்கையில் எல்லா துறையிலுமே வந்து அவங்க வந்து ரொம்ப ஷைன் பண்ணுறாங்க. நிறைய பெண்கள் வந்து டீச்சர்ஸாக இருக்காங்க, அப்புறம் டாக்டர்ஸாக இருக்காங்க, என்ஜினியர்ஸாக இருக்காங்க, டெக்னீஷியன்ஸாக இருக்காங்க. எல்லா ஃபீல்டுலுமே விமன் வந்து மென்னை விடவே எக்ஸல் பண்ணுறாங்கன்னே சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் சமீப காலத்தில் பாதுகாப்புத்துறை பணிகளிலும் வந்து பெண்கள் அதிகமாகவே வந்து ஷைன் ஆகுறாங்க. விளையாட்டுத்துறையிலையும் சரி நிறைய மெடல்ஸ், அவார்ட்ஸ் எல்லாமே வாங்குறாங்க. இவ்வளோ தூரம் பண்ணாலும் கிராமப்புற பெண்கள் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்காங்க அப்படின்னு நம்ம யோசிச்சோன்னா அதில் வந்து கேள்விக்குறின்னு சொல்லலாம். அதோட பர்சன்டேஜ் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா சிட்டிஸில் இருக்க பெண்களை விட கிராமப்புற பெண்கள் நிறைய விஷயத்தில் வந்து பின்தங்கியிருக்காங்க. அவங்க வந்து நிறையவே இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது. Compare the status of women in the past with the present. பாஸ்டில் எப்படி இருந்தாங்க, ப்ரெசென்ட்டில் எப்படி இருக்காங்க, அவங்களோட தற்காலிக நிலை என்ன அப்படின்னு பார்க்கலாம். பாஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இல்லிட்ரேட், படிக்காதவங்களாக தான் இருந்திருப்பாங்க. மென்னுக்கு ரொம்ப ஸ்லேவாக இருந்திருப்பாங்க, அடிமையாக இருந்திருப்பாங்க. கண்டிப்பாக கன்ஃபைன் டு த ஹவுசஸ், வீட்டுக்குள்ளேயே தான் இருந்திருப்பாங்க. ஃபேர் அவே ஃப்ரம் த பப்ளிக் லைஃப், அந்த பொது வாழ்க்கையில் வந்து அவங்களோட பங்களிப்புங்கிறது ரொம்பவே கம்மியாக தான் இருந்திருக்கும். சில பெண்கள் ரொம்பவே அதிகமாக கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருந்தாலும் ஒரு ஆவரேஜாக பார்த்தோம்னா சில பெண்கள் மட்டும்தான் அப்படி இருப்பாங்க பொது வாழ்க்கையில். மோஸ்ட் ஆஃப் த லேடிஸ் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் தான் இருப்பாங்க.
ஆனால் இப்போ மாடர்ன் டைம்ஸில் வந்து மேக்ஸிமம் எல்லா லேடிஸுமே வந்து விமனுமே வந்து லிட்ரேட்டாக தான் இருக்காங்க, படிச்சிருக்காங்க. அதில் நிறைய பேர் வந்து ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியும் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. மென்னுக்கு ஈக்குவலாக இருக்காங்க. ஈவன் பைலட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து விமனாக இருக்காங்க இன்னைக்கு. வாட் இஸ் த ரோல் ஆஃப் விமன் இன் த மாடர்ன் சொசைட்டி? டிஸ்கஸ். நவீன சமுதாயத்தில் பெண்களோட பங்கு என்ன? விவாதிங்க. எஸ், மாடர்ன் சொசைட்டியில் த ரோல் ஆஃப் த விமன் இஸ் மல்டிஃபேஸ்டு. நவீன சமுதாயத்தில் பெண்களுடைய பங்கு பன்முகத்தன்மையோடு இருக்குது. Our forefathers would not have expected that a woman would become political leaders and high-class professionals. நம்மளோட முன்னோர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க பெண்கள் வந்து வருங்காலத்தில் அரசியல் தலைவிகளாகவும் உயர்நிலை தொழில் புரிவோராகவும் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. Divide the class into small groups. Choose any one eminent woman personality of the world. List her characters, achievements, etc. and speak a minute about her. இப்போ நம்ம கிளாஸில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு ஸ்மால் குரூப்ஸை டிவைட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு குரூப்பும் என்ன பண்ணணும்னா உலக புகழ்பெற்ற ஒரு பெண்ணை பற்றி நீங்கள் எடுத்துக்கணும். அவங்களுடைய கேரக்டர்ஸ், அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸை பற்றி நீங்கள் 1 minute நீங்கள் பேசணும். எஸ், இப்போ நம்ம பேச போகிற அந்த அச்சீவர் மலாலா யூசப் ஜாய். ஜூலை 12, 1997 பிறக்கிறாங்க. அவங்களோட குழந்தை பருவத்திலேருந்தே சிறுமியரோட கல்வியும் பெண் உரிமையும் எவ்வளோ முக்கியம் ஒரு பெண்ணுக்கு அப்படிங்கிறத பற்றி நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. 2013 தீவிரவாத தாலிபான் அமைப்பு அவருக்கு மரண அச்சுறுத்தல் கொடுத்துருக்கு. அவர் ஐக்கிய நாடுகள் சபைக்கு கொடுத்த சொற்பொழிவை பின்காலத்தில் நான் தான் மலாலா அப்படிங்கிற புத்தகமாக வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து குழந்தைகள் மற்றும் பெண் உரிமை போராளியும் கூட. 2014 அவங்களுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க. நோபல் பரிசு வாங்கின ரொம்ப ஒரு இளம் வயதினர் யாருன்னா அது இவங்க மட்டும்தான். ஐநா சபை ஜூலை 12 வந்து உலக மலாலா தினம் அப்படின்னு சொல்லிட்டு பிரகடனப்படுத்தியிருக்காங்க. Gone are the days where women in India remain indoors unless permitted to go out with an escort. பெண்கள் வந்து எங்கே வெளியே போகணுன்னாலும் ஒரு எஸ்கார்ட்டோட ஒரு பாதுகாப்போட தான் வீட்டுக்கு விட்டு போவாங்க அந்த காலத்தில். மற்ற வேலைகளில் வந்து இந்திய பெண்கள் வெளியே வந்து தனியாக விடவே மாட்டாங்க அப்படின்னு சொன்ன காலங்களில் போயிடுச்சு. கண்டிஷன்ஸ் டுடே ஹவ் சேஞ்ச்டு. இன்றைக்கி வந்து நிறைய சூழ்நிலைகள் நல்லாவே மாறி இருக்கு. தேங்க்ஸ் டு ஆல் தோஸ் விமன் ஹூ ஹவ் ஃபாட் ஃபார் த ஃப்ரீடம் அண்ட் செட் அ வெரி குட் எக்ஸாம்பிள் ஃபார் அதர்ஸ். அந்த சூழ்நிலை எல்லாமே மாற்றி இன்றைக்கி தன்னோட சுதந்திரத்துக்காக போராடி மற்றவர்களுக்கு ஒரு நல்ல உதாரணமாக இருக்காங்க. பார்த்தீங்களா, எல்லா பெண்களுமே. அந்த பெண்கள் வந்து மற்ற பெண்களுக்காகவும் போராடி தான் அந்த சுதந்திரத்தை வாங்கியிருக்காங்க. ஒரு தனிப்பட்ட பொண்ணு வந்து ஜெயிக்கிறா அப்படின்னா அது அவங்களோட வெற்றி மட்டும் கிடையாது, அந்த பெண் சமுதாயமே டோட்டலாக ஜெயிச்ச மாதிரி தான் அர்த்தம். அதனால தான் ஒரு பெண் வந்து எங்கேயாவது எந்த ஃபீல்டையாவது ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா எல்லா பெண்களுமே ரொம்ப சந்தோஷப்படுறதுக்கு காரணம் அதுதான். தன்னோட பெண் சமுதாயத்தில் ஒரு பெண் ஜெயிச்சிட்டாங்கிறது ஒரு அங்கீகாரம் தான் எல்லா பெண்களுக்குமே. அப்படிப்பட்ட பெண்கள் வந்து ஒரு சிறந்த உதாரணம்னே சொல்லலாம். The real power of women, though realized earlier, is currently being projected to the world by the advancement of technology and media. இந்த விமன் பெண்களுடைய ரியல் பவர், உண்மையான ஆற்றல் வந்து நம்ம முன்னாடியே ரியலைஸ் பண்ணியாச்சு, முற்காலத்திலே ரியலைஸ் பண்ணியாச்சு ஏர்லியரே. இருந்தாலும் இப்போ வந்து வேர்ல்டுக்கு ப்ரொஜெக்ட் ஆகுது, வெளியே தெரியுது. எதனால் அப்படின்னா இந்த மாதிரியான டெக்னாலஜியாலையும் மீடியானாலையும். Women occupy almost all the major positions in society. சமுதாயத்தில் அனைத்து பெரிய பதவிகளிலுமே பெண்கள் இன்னைக்கு இடம் பிடிச்சிட்டாங்க. Currently, women's accomplishments are tremendous in many fields. அதுவும் இப்போது பல துறைகளில் பெண்கள் வந்து சாதனைகள் பண்ணியிருக்காங்க. அது ரொம்பவே பிரம்மாண்டமாகவே இருக்குன்னே சொல்லலாம். One such achievement is the all-women Indian Navy crew who circumnavigated the world for 254 days all alone in a sailboat called INSV Tarini. அப்படிப்பட்ட சாதனைகளில் ஒன்று தான் 254 நாட்களில் INSV தாரணி அப்படிங்கிற செயில்போட் படகுல உலகையே சுற்றி வந்த அந்த அனைத்து மகளிர் இந்திய கப்பற்படை குழுவினரோட கடற்பயணம். வாட் இஸ் INSV தாரணி? INSV தாரணி அப்படின்னா என்ன? INSV ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இந்தியன் நாவல் ஷிப் வெசல். INSV அப்படிங்கிறது இந்திய கடற்படை கப்பல். தாரா தாரணி இஸ் அ பேட்ரன் டெய்டி ஃபார் sailors and is worshipped for
சேஃப்டி அண்ட் சக்ஸஸ் அட் சி. தாரா தாரிணி அப்படிங்கிற கடவுள் கப்பலோட்டிகளை காக்கிற தெய்வமாகவும் கடல்ல பாதுகாப்பு மற்றும் வெற்றிக்காகவும் இந்த தெய்வத்தை வழிபடுறாங்க. INSB தாரிணி இஸ் த செகண்ட் செயில் போட் ஆஃப் த இந்தியன் நேவி. INSB தாரிணி அப்படிங்கிறது இந்திய கப்பற்படையோட இரண்டாவது பாய்மர கப்பல். த ஃபர்ஸ்ட் பீயிங் த INSB மாதே. ஃபர்ஸ்ட் INSB மாதே, செகண்ட் தான் தாரா தாரிணி. It is a 55-foot sailing vessel built indigenously in India by Aquarius Shipyard Private Limited, located in Goa. இது 55 அடி நீளமுள்ள கோவாவில் இருக்கக்கூடிய அக்வாரியஸ் கப்பல் தளம் அப்படிங்கிற தனியார் நிறுவனத்தால் இந்திய உள்நாட்டு தொழில்நுட்பத்தால் கட்டப்பட்ட ஒரு பாய்மர கப்பல் தான் இது. ஆஃப்டர் அண்டர்கோயிங் எக்ஸ்டென்சிவ் sea trials, she was commissioned to the Indian Navy Service on 18 February 2017. நிறைய விரிவான பல கடல் சோதனைகளுக்கு அப்புறம்தான் இது 2017 பிப்ரவரி 18 இந்திய கடற்படை சேவையால் அங்கீகரிக்கப்பட்டது. INSB தாரிணி has advanced ray marine navigation suite and an array of satellite communication systems for perfect navigation anywhere in the world. INSB தாரிணி உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த இடத்துலையுமே ரொம்ப நேர்த்தியாக எப்படி கப்பல் ஓட்டுறது அப்படிங்கிறதுக்கு 2 ஸ்பெஷாலிட்டிஸ் இதில் இருக்குது. ரேமரை நேவிகேஷன் சூட்டும் சேட்டலைட் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸும் தான் இதோட 2 ஸ்பெஷாலிட்டிஸ். Navika Sagar Parikrama was a project undertaken in consonance with the national policy to empower women to attain their full potential. பெண்கள் தங்களோட முழுமையான திறனை பெறத்துக்காக தேசிய கொள்கையை தழுவி மேற்கொள்ளப்பட்ட திட்டம்தான் இந்த நாவிகா சாகர் பரிக்ரமா. The project is considered essential towards promoting ocean sailing activities in the Navy while depicting Government of India's thrust for Nari Shakti Women Power, said Chief of the Naval Staff Admiral Sunil Lanba in his welcome speech. இந்திய அரசாங்கத்தோட நாரி சக்தி அப்படிங்கிறது மகளிரோட வல்லமையை குறிக்கக்கூடிய சொல். அந்த திட்டத்தை காட்டுற விதமாக தான் கப்பல் படையில் கடலில் கப்பலோட்டுற செயல்பாடுகளை ஊக்குவிக்க இது ரொம்பவே இன்றியமையாததாக இருக்குன்னு சொல்லிட்டு கடற்படை பணியாளர்களோட முதன்மை அலுவலர் சீஃப்னு சொல்லுவாங்க இல்லையா, அட்மிரல் சுனில் லன்பா அவரோட வரவேற்புரையில் சொல்கிறாரு. The voyage was aimed to showcase Make in India initiative by sailing onboard indigenously built INSB தாரிணி. இந்த கடற்பயணத்தோட நோக்கம் உள்நாட்டிலேயே கட்டப்பட்ட இந்த INSB தாரிணியில் கப்பலோட்டி காமிச்சு இந்தியாவிலே தயாரிப்போம் அப்படிங்கிற கொள்கையை மற்றவங்களுக்கு சொல்கிறதோட தொடக்கம்னே இதை நம்ம நினச்சிக்கலாம். The special feature of this sailboat is that it encourages use of environment friendly non-conventional renewable energy resources such as the wind. இந்த பாய்மர கப்பலோட சிறப்பம்சம் முக்கியமாக என்ன அப்படின்னா சுற்றுச்சூழலுக்கு உகந்த மரபுசாரா மற்றும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளங்களில் ஒன்றான காற்று இருக்கு இல்லையா, அதோட பயன்பாட்டை என்கரேஜ் பண்ணுறது தான் இதோட ஸ்பெஷல் ஃபீச்சரே. Collected and updated meteorological, ocean and wave data on regular basis for accurate weather forecast by India Meteorological Department IMD, and also collected data for monitoring marine pollution on high seas. இந்திய வானிலை மையம் சொல்லும் இல்லையா, அந்த வானிலை ஆய்வெல்லாம் பண்ணி சொல்லும் இல்லையா, அது அப்புறம் கடல் மற்றும் அலைகளை பற்றி இன்ஃபர்மேஷன் எல்லாம் கேதர் பண்ணுறது, அதை கன்சாலிடேட் பண்ணுறது, ஆழ்கடலில் என்னென்ன கடல் மாசுபாடெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத கண்காணித்து அதை பற்றியான தகவல்கள் எல்லாமே சேகரிக்கிறது, இது எல்லாமே INSBயோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ். INSB தாரிணியோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ். இந்தியன் நேவிஸ் 6 women crew. இந்திய கடற்படையின் 6 மகளிர் குழு பார்த்தோம் இல்லையா, அதில் யார் யார் இருக்காங்கன்னு பாருங்க. இந்தியன் நேவிஸ் all women crew was the first ever to circumnavigate the globe, skippered by the Lieutenant Commander Vartika Joshi. இந்திய கடற்படையினோட அனைத்து மகளிர் குழு தான் லெப்டினன்ட் கமாண்டர் வர்த்திகா ஜோஷியோட தலைமையில்
ஃபஸ்ட்டு இந்த உலகத்தையே சுற்றி வந்த குழு. The all-women team has also Lieutenant Commander Pradeep Jamwal, Lieutenant Commander Swati Patarapalli, Lieutenant Aishwarya Bodapatti, Lieutenant Shri Vijaya Devi and Lieutenant Payal Gupta as its crew members. இவங்க எல்லாருமே வந்து அந்த குழுவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள். The crew started the voyage on 10 September 2017 from Goa, flagged off by the Defense Minister of India. இந்திய பாதுகாப்பு அமைச்சரால் கொடி அசைக்கப்பட்டு கோவாலிருந்து 2017 செப்டம்பர் 10ல் இந்த குழு தங்களோட கடற்பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க, துவங்குறாங்க. இட் வாஸ் அ ஹிஸ்டாரிக் டே. அது வந்து கடல் பயண வரலாற்றிலே ரொம்ப முக்கியமான நாள். which would be marked in navigation history and globally. உலக அளவில் கூட குறிக்கப்பட வேண்டிய வரலாற்று முக்கியத்துவம் நிறைந்த நாள் தான் அது. It covered the expedition in 5 legs with stopovers at 4 ports: Fremantle, Australia, Lyttelton, New Zealand, Port Stanley, the Falklands, and Cape Town, South Africa, for replenishment of ration and repair as necessary before returning to Goa in April 2018. ஏப்ரல் 2018 கோவாக்கு ரிட்டர்ன் ஆகிறதுக்கு முன்னாடி 5 நிலைகள் கொண்ட இந்த ஆய்வு பயணத்தில் 4 போர்ட்ஸ் 4 துறைமுகத்தில் அவங்க வந்து நிறுத்துகிறாங்க. ஃப்ரெமாண்டில் ஆஸ்திரேலியா, லிட்டில்டன் நியூசிலாந்து, போர்ட் ஸ்டான்லி த ஃபாக்லாண்ட்ஸ் அண்ட் கேப் டவுன் சவுத் ஆஃப்ரிக்கா. இந்த 4 போர்ட்ஸ் 4 துறைமுகங்களை அவங்க வந்து நிறுத்துகிறாங்க. எதுக்காக அப்படின்னா உணவுப் பொருளுக்காக. ரேஷன் அப்படின்னா உணவுப் பொருள். அது மட்டும் இல்லாமல் எதாவது ரிப்பேர் பழுது பார்க்குறதுனாலும் அந்த இடத்துல அவங்க வந்து ஏற்பாடு செஞ்சு பார்த்துக்குவாங்க. They went around the globe within 254 days and reached Goa port on 21st May 2018. 254 டேஸில் உலக சுற்றி வந்து அந்த கோவா துறைமுகத்தில் 2018 May 21 வந்து ரீச் ஆகுறாங்க. The 6-member women crew broke many stereotypes during the record-setting sail. முந்தைய பல சாதனைகளை முறியடிக்கும் விதமாக அந்த 6 crew இருக்காங்க இல்லையா, அந்த 6 பேர் இருக்கிற அந்த குழு, அவங்க வந்து இந்த ஒரு சாதனையை செஞ்சுருக்காங்க. Do you know the first Indian solar circumnavigation was undertaken by Captain Dilip Dand, retired, from August 19, 2009 to May 19, 2010 on board another India-built vessel INSV Madey. இந்தியாவுடைய முதல் தனிநபர் உலகம் சுற்றும் பயணம் யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் திலீப்போடது. எந்த டைம்லேருந்து எந்த டைம்? ஆகஸ்ட் 19, 2009லேருந்து மே 19, 2010 வரைக்கும். எதில் வந்து அவர் அந்த பயணத்தை மேற்கொண்டார் அப்படின்னா ஐஎன்எஸ்வி மாதை அப்படிங்கிற கப்பலில் தான். The first Indian non-stop solo circumnavigation was undertaken by Commander Abhilash Tomy, KC, from November 1, 2012 to March 31, 2013. இந்தியாவுடைய முதல் தனிநபர் எங்கேயுமே நிற்காமல் இருக்கும் இல்லையா, நான் ஸ்டாப்பாக போகுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இடை நிற்காமல் உலகம் சுற்றும் பயணம் வந்து யாரோடதுன்னா கமாண்டர் அபிலாஷ் டோமியோடது. எந்த டைம்? நவம்பர் 1, 2012லேருந்து மார்ச் 31, 2013 வரைக்கும் அவங்க வந்து அந்த பயணத்தை மேற்கொண்டிருக்காங்க. அண்ட் இன்டர்வியூ வித் த க்ரூ மெம்பர்ஸ். அந்த குழு உறுப்பினர்களோட நம்ம ஒரு நேர்காணல் செய்கிறோம். அந்த நேர்காணல் அந்த நேர்காணலை தான் உங்களுக்கு வந்து லெசனாக கொடுத்துருக்காங்க, இன்டர்வியூ தான் லெசனாக கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ரியலாக தெரிஞ்சுக்கிறோம். உண்மையாகவே அவங்க என்னென்ன கஷ்டத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்கிறத ஒரு ரியல் விஷயமா அவங்ககிட்ட நம்ம இன்டர்வியூ எடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்தியாஸ் ஆல் விமன் நேவி க்ரூ who went around the world in 254 days have shared their experiences about the great voyage in an interview. 254 நாட்களில் உலகத்தை சுற்றி பயணம் வந்த அந்த இந்திய அனைத்து மகளிர் கடற்படை குழு அவங்களோட மாபெரும் அந்த கடற்பயணத்தை பற்றிய அனுபவங்களை இந்த பேட்டியில் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க, பகிர்ந்திருக்காங்க. Through their personal experiences, we really come to know their hardships and unpredictable challenges they have faced all through their expeditions. அவர்களோட அந்த தனிப்பட்ட அனுபவங்கள் மூலமாக அவங்க என்னென்ன சிரமங்களை வந்து எதிர்நோக்கினாங்க, அந்த ஆய்வு பயணம் எக்ஸ்பெடிஷன் அப்போது அவங்க எவ்வளவு எதிர்பாராத சவால்கள் எல்லாம் ஃபேஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம ரியலாகவே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இன்டர்வியூவர்:
How well were you acquainted with the sailboat before you took up the task? அந்த பேட்டியாளர் கேட்குறாங்க, இந்த கடினமான செயலை நீங்கள் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி இந்த செயில் போட் அப்படின்னா பாய்மர கப்பல் அது கூட எப்படி நீங்கள் வந்து உங்களை பரிச்சயப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. வட்டிகா ஜோஷி ரிப்ளை பண்ணுறாங்க, none of us was acquainted with the sailboat or ocean going boat. எங்களில் யாருக்குமே இந்த செயில்போட் பாய்மர கப்பலை பற்றியோ இல்லை அந்த கடற்படகு பற்றியோ எந்த ஒரு பரிச்சயமே எங்களுக்கு கிடையவே கிடையாது. none of us had sailed before, nor are women officers allowed entry in combat platforms as yet. எங்களில் யாருமே இதுவரைக்கும் படகு சவாரி நாங்கள் போனதே கிடையாது. பெண் அதிகாரிகளும் வந்து இதுவரை வந்து போர் மேடைகளில் போய் நுழைய அனுமதிக்கப்பட்டதே கிடையாது. At first, முதமுறையா it was difficult to take the boat out to sea from one point to another. ஃபர்ஸ்ட் டைம் வந்து கடலில் ஒரு முனையிலேருந்து இன்னொரு முனைக்கு படகை எடுத்துகிட்டு போகிறதே எங்களுக்கு சிரமமாக தான் இருந்தது. பட் ஆனாலும் we slowly built upon it through 3 years of training. 3 வருட பயிற்சியின் மூலமாக நாங்கள் இதெல்லாம் மெல்ல மெல்ல கற்றுக்கிட்டோம், அதுக்கு தயாராகவும் ஆனோம். Thanks for watching our video. Keep watching our videos, keep learning.